ஒளிவீரன், இருளை வென்ற சூப்பர் ஹீரோ. ஒரு சிறிய நகரம் இருந்தது. அதன் பெயர் தீபநகர். அந்த நகரம் ஒரு காலத்தில் ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் பிரகாசித்தது. ஆனால் ஒரு நாள் கருமாண்டி என்ற மர்ம மனிதன் நகரத்துக்குள் வந்தான். அவன் எங்கு சென்றாலும் இருள், பயம், சோகம் மட்டுமே மிஞ்சியது. அந்த நகரத்தில் ஆதி என்ற ஒரு சாதாரண சிறுவன் இருந்தான். அவன் பள்ளியில் சாதாரணமானவன். ஆனால் அவனுக்கு ஒரு விசேஷமான குணம் இருந்தது. யாருக்கும் உதவ வேண்டும் என்ற பெரிய மனம். ஒரு நாள் பழைய கோவிலின் அருகே ஆதி விளையாடிக் கொண்டிருந்த போது மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு ஒளிவட்டத்தை கண்டான். அதை தொட்ட உடனே ஒளி பளிச்சிட்டது. அந்த ஒளி ஆதிக்குள் புகுந்தது. அன்றிலிருந்து ஆதி மாறிவிட்டான். ஆதியின் சக்திகள்: இருளில் ஒளியை உருவாக்கும் சக்தி, கண்ணுக்கு தெரியாமல் பறக்கும் திறன், நல்ல மனம் கொண்டவர்களின் வலியை உணரும் சக்தி. ஆதி இனி சாதாரண சிறுவன் இல்லை. அவன் ஆனான் ஒளிவீரன். கருமாண்டி நகரம் முழுவதும் இருளை பரப்பிய போது ஒளிவீரன் முதன்முறையாக வெளியில் வந்தான். அவன் கைகளிலிருந்து வெளிச்சம் பாய்ந்தது. இருள் மெதுவாக விலகத் தொடங்கியது. கருமாண்டி சிரித்தான். இருளை யாராலும் வெல்ல முடியாது. ஒளிவீரன் அமைதியாக சொன்னான், இருளை விட ஒளி சிறியது போல தெரியும், ஆனா அது உண்மையை மறைக்க முடியாது. ஒரே ஒரு ஒளிக்கீற்று. கருமாண்டியின் சக்தி கரைந்தது. அவன் இருளோடு சேர்ந்து மறைந்தான். தீபநகர் மீண்டும் ஒளிர்ந்தது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஆதி பகலில் சாதாரண சிறுவன், இரவில் நகரத்தை காக்கும் ஒளிவீரன். நல்ல மனம் இருந்தால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கிறான்.